ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு டிசைட் கோ தமிழ். இந்த வீடியோவில் வந்து நம்ம கிச்சன் க்ளீனிங்கும் கிச்சனை வந்து எவ்வளோ ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். என்னோடய கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியான கிச்சன் தான். நான் வந்து திங்ஸ் அதிகமாக சேர்த்தக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். பட் ஆனால் நாங்கள் இங்கே வந்து யூஏஇயில் ஒரு 10 இயர்ஸாக இருக்கோம். இந்தியாவுக்கு போயிட்டு வர பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்ந்துடுச்சு. ஸோ இந்த சின்ன கிச்சனில் வந்து திங்ஸ் எப்படி ஆர்கனைஸ்டாக வைக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஒரு 2 months ஆச்சு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி. ஸோ அதனால் ஃபுல் க்ளீனிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கிச்சனை வந்து நான் ஃபுல் க்ளீன் பண்ண போகிறேன். கபோர்டில் இருக்கிறதெல்லாம் வெளியே வச்சுட்டு கபோர்டை எல்லாமே நான் வந்து டெட்டால் வாஷ் பண்ண போகிறேன். டெட்டால் வச்சு நம்ம துடைச்சிட்டு மறுபடியும் வந்து ரீஃபில் பண்ணிவிட்டு அழகாக அடுக்கி வைக்கிற வீடியோ தான் இது. இப்போ முதல் கட்ட நடவடிக்கை என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, கபோர்டில் இருக்கிற எல்லா திங்ஸையும் எடுத்து வெளியே வச்சுட்டு டெட்டால் போட்டு அழகாக நான் துடைச்சிட்டு போகிறேன். எதுக்கு இப்படி நம்ம துடைக்கிறோம்னா, சீக்கிரம் எதுவும் பூச்சி வராது. இங்கே வந்து கொஞ்சம் காக்ரோச் தொந்தரவு இருக்குது. ஸோ அதனால் இது மாதிரி நம்ம டெட்டால் போட்டு துடைச்சிட்டோம்னா சீக்கிரம் வந்து அந்த காக்ரோச் மடி வராதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் ஃபுல்லாக எல்லாமே நான் துடைச்சிட்டு இந்த ட்ராவெல்லாம் எடுத்து வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு மறுபடியும் எடுத்து நான் போட்டுட்டு நம்ம எல்லாம் அடுக்கி வைக்கலாம். என்னோடய கிச்சனில் இது மாதிரி கபோர்டு வந்து மொத்தம் 5 கபோர்டு இருக்குங்க, ட்ரா இல்லாமல். இதில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம துடைக்கிறக்கே ஒரு 2 மணி நேரம் ஆகிடும். பட் ஆனால் சலுப்பு பார்க்காம இது மாதிரி நம்ம துடைச்சோம்னா ஒரு 2 மாதத்துக்கு கவலை இல்லை. பார்க்குறக்கு அப்படியே புதுசு மாதிரி பளிச்சுன்னு இருக்கும். நெக்ஸ்ட் இதெல்லாம் துடைச்சிட்டு டப்பாவில் வந்து நிறையா திங்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. வீட்டில் இருக்கிற திங்ஸ் வந்து மறுபடியும் நம்ம டப்பாவில் வந்து ரீஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அடுக்கி வச்சுக்கலாம். நம்ம அடுக்கி வச்சுக்கலாங்க. இதில் வந்து நட்ஸு மளிகை ஜாமான் அடுக்கி வச்சு போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நட்ஸ் எல்லாம் ஒன்றா அடுக்கி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ட்ரேயில் வந்து ஓப்பன் பண்ணாத மசாலா தூள் அடுக்கி வச்சுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு என்ன இருக்குது இல்லைன்னு தெரியும். அந்த மசாலா தூள்லாம் தனியாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ண மசாலா தூள் அது நான் வச்சுக்க போகிறேன். இதுக்கு வந்து நம்ம தனித்தனியாக டப்பாலாம் போட்டு வைக்கிறது கிடையாது. ஏன்னா 50 கிராம் 100 கிராம்னு சொல்லிவிட்டு நம்ம கடையில் தான் வாங்குகிறோம் இந்த மல்லித்தூள் மிளகாத்தூள் எல்லாம். ஸோ அதனால் இது மாதிரி பஞ்சர் கிளிப் போட்டுட்டு ஒன்றா வச்சிட்டோம்னா நம்மளுக்கு சமைக்கும் போது இது அப்படியே எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணாத மளிகை ஜாமான் அப்படியே பாக்கெட்டாக இருக்குது அது தனியாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மளிகை ஜாமான் அதுவும் அதே மாதிரி தான் நம்ம ஒரு பாக்ஸில் தனியாக போட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு என்ன இருக்குது இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தாவே தெரியும். பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இந்த ரேக் வந்து நான் மோஸ்ட்டாக ஸ்டோரேஜ்க்காக தாங்க யூஸ் பண்ணுறேன். மளிகை ஜாமான்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் நம்ம கைக்கு யூஸ் பண்ணுற மசாலா பொருள்லாம் வைக்கிறதுக்கு. மித்தபடிக்கு டப்பாவில் இருக்கிற மளிகை ஜாமான்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் கபோர்டுக்குள்ளே தான் வைக்க போகிறேன். இதுக்கு பார்க்குறதுக்கு தாங்க சின்ன வேலை. இந்த சமையல் கட்டை நம்ம க்ளீன் பண்ணோம்னாவே நம்மளுக்கு 1 day எடுத்துடும். காலையிலேருந்து நம்மளுக்கு நைட் வரைக்கும் போயிடும். பாப்பாங்களாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ஒரு 11 மணிக்கு 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா இது 8 9 மணி வரைக்கும் போயிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும்.